பாருங்க, தேவன் எல்லாருடைய இருதயத்தை பார்க்குற தேவன், நோக்கத்தை பார்க்குற தேவன். இவர் என்ன செய்கிறாரு, இது என்ன எனக்கு இப்போ பர்த் ரைட் இருக்கிறதுனால எனக்கு என்னன்ற மாதிரி ஒரு அலட்சியம் இருந்த காரணத்தினால கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறதுக்கு தானே அப்படியே இழக்கிறதுக்கு போச்சு. மேபி ஒரு சமயம் அந்த மனுஷன் இந்த சாப்பாட்டுக்காக நான் இழக்கக்கூடாதுன்னு அந்த உறுதியாக நின்று இருந்தாக்கா, மேபி காட் would have turned the table. 27வது அதிகாரம் 1 வசனம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இந்நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் quiver and your bow, அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வானத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடு பேசுகையில் ரெபேக்காள் கேட்டு கொண்டிருந்தாள். This is a very wrong move. ஒரு தாய் 2 பிள்ளைங்களுக்கு மத்தியில் டிஸ்பேரிட்டி கொண்டு வரக்கூடாது. இப்போ என்னதான் இருந்தாலும் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கலாம், ஜெபிக்கிற தேவனிடத்தில் போய் இது என்னவா இருக்கோன்னு ஆலோசனை கேட்ட அந்த தாய் இந்த காரியத்தை கூட ஆண்டவர் இடத்துல வச்சிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, கேட்குறாங்க, பேசுகிறத கேட்டுட்டு மேனிப்புலேஷன் செய்கிறாங்க. பாருங்க, இந்த மேனிப்புலேஷன் நம்ம பார்க்கும்போது அவருக்கு கண்ணு தெரியல. அவர் சொன்னபடி இந்த மகன் சின்சியராக போகிறாரு, ஹண்டிங் டவுன், அப்புறமா அதை குக் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வர்றதுக்காக இந்த மகன் போகிறார். ஆனால் மேனிப்புலேட் பண்ணி உன் தகப்பனுக்கு விருப்பமானபடி நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு இளையவனை கூப்பிட்டு அவர் கேட்குறாரு, மா அண்ணனுடைய சரீரம் ஃபுல்லாக ரோமமாக இருக்குமே, அவர் வயல்வெளியிலேருந்து வராரே, அவருடைய வாசனையை வித்தியாசப்பட்டதாச்சே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு செய்கிறேன். ஸோ இந்த அம்மா இஸ் டேக்கிங் ஆல் த திங்ஸ் இன் டு ஹர் ஹேண்ட் அண்ட் டேக்ஸ் த டிசிஷன். கர்த்தர் பிரியப்படல. கர்த்தர் நிச்சயமாக நான் கண்டது இதுதான். இந்த கேரக்டர் நமக்கு ஸ்திரீகள் மத்தியில் காணப்படக்கூடாது. எது இருந்தாலும் பெண்கள் முதலாவது தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஞானத்தை தந்து, நம்ம அநேக வசனம் வாசிச்சிருக்கோம், ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாக்கா தப்பு செய்ய மாட்டோம். அப்போது ஒவ்வொன்றத்தையும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கும்போது கர்த்தர் நமக்கு திட்டவட்டமாக நமக்கு சொல்வார், இதை செய், இதை செய்யாத அது சொல்லி நிச்சயமாக நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என் தேவன் சொல்லும்போது அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் விருப்பப்படுவார். வேறஸ் இவங்க என்ன பண்ணாங்க, மகனுடைய மைண்டையும் கரப்ட் பண்ணுறாங்க. இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து அந்த பையனுக்கு அந்த அண்ணனுடைய வஸ்திரத்தையும் போட்டு அவன் மேலே மிருகத்தின் ரோமத்தையும் போட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணி செட் பண்ணி தகப்பக்கிட்ட அந்த கூளை கொண்டு ஆகாரத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. அனுப்பி அவரும் என்ன பார்க்குறாரு, வாய்ஸு பார்த்தாக்கா யாக்கோபு மாதிரி இருக்குது, ஆனால் நீ உன்னை தொடும்போது உன்னை உணரும்போது ஏசா மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒன்று அறியாமல் தன்னுடைய ஆசீர்வாதத்தை
அவர் மேலே வைக்கிறார். தெய்வ ஜனமே, இது தேவனுக்கு முன்பாக இது நம்ம செய்யக்கூடாது, நம்ம செய்யவே கூடாது. ஸ்திரீகளை நல்லா யோசிக்கணும். எல்லா பிள்ளைகளையும் சமமாக நம்ம பார்க்கணும். பார்த்து அவர்களை நல்வழி நடத்துகிறோம், கர்த்தருக்கு பிரியமான வழி. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன் பிள்ளைகளுக்கு போதித்து நடத்துன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஸோ அதுதான் நம்ம செய்ய வேண்டும். இந்த நெகட்டிவ் கேரக்டர் இவங்களுக்குள்ளே இருக்கிறத நமக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நல்ல குணங்கள் இருந்தது. இந்த அம்மாக்குள்ளே இருந்த நல்ல குணங்களை நம்ம படித்தோம். இந்த ஒரு சின்ன காரியம் அது செஞ்சுருக்க கூடாதுன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னாக்கா இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, தேவன் சொன்ன காரியத்தை உடனே இவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். ஷீ ஹெல்ப்ட் காட் மாதிரி பண்ணாங்க, விச் இஸ் ராங் பிஃபோர் த ஐஸ் ஆஃப் தி லார்ட். பாருங்கள், அதுக்கு பிறகு இவங்க 2 மகன்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்பட்டது. பிரிவினை ஏற்பட்டு கொலைக்கு போகிற அளவுக்கு ஒருத்தர் போயிட்டாங்க. இது தேவனுக்கு நிச்சயமாக அது பிடிக்காது. அஃப்கோர்ஸ் ஏசாவை குறித்து கர்த்தர் திட்டவட்டமாக சொல்கிறாரு, யாக்கோபை தெரிஞ்சு கொண்டேன்னுக்கு தேவன் சொல்கிறாரு. அப்படி இருந்தாலும் நம்ம எந்த விதமான காரியம் நம்ம செய்யக்கூடாது. தேவனை கமிட் யுவர் வேஸ் அன்டு த லார்ட் அண்ட் யுவர் தாட்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ். நம்மளுடைய வழிகளை கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கணும். அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறார் என்று தேவனுடைய வசனம் சொல்லுது. ஸோ அதை செய்திருந்தால் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, மகனை ஆசீர்வாதத்தை வாங்க அனுப்புகிறாங்க தகப்பன் இடத்துல. பாருங்கள், எஸ் 27ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்தபோது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பன் அண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். பாருங்க, சின்சியராக ஏசா தன்னுடைய டியூட்டியை செய்கிறாப்புல. அதுக்கு பாருங்க 37th வேர்டு பாருங்க. ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன், அவன் சகோதரர் எல்லோரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்தேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னது? இளையவனை பெரியவன், மூத்தவன் சேவிப்பான். அது அப்படியே நடந்தாயிடுச்சு. அது மிகவும் மிகவும் வேதனைப்பட்டார். அவர் அந்த நேரத்தில் அவர் யோசிச்சிருக்கலாம் கூட, ஐயோ நான் பர்த் ரைட்டை நான் விற்று போட்டேனே, இதனால எனக்கு வந்ததா இதுன்னு கூட யோசிச்சிருக்கலாம். ரைட், செஞ்சிருக்கிற தப்பு பண்ணிட்டேன்னு கூட யோசிச்சிருக்கலாம். இதனால இதனுடைய பின் விளைவுகளெல்லாம் எனக்கு வந்ததா. பாருங்க, இன்னொரு வசனம் கூட இருக்கு. ஏசா ஹீட்டாய்ட்டுடைய ஸ்திரீகளை தான் கல்யாணம் பண்ணுறாரு. இதனால தகப்பனும் தாயும் மிகவும் வேதனைப்பட்டார்களாம். சரி, அவருக்கு ஒன்று மாத்திரி ஒன்று பாருங்கள், வேதனைக்குள்ளே போகிறார் ஏசா. இதுலேயும் வேதனை, இவரால் பெற்றோர்களுக்கும் வேதனை. இதெல்லாம் நம்ம லெசன் நம்ம கற்றுக்க வேண்டியது. அது ரெபேக்காவும் ஏசாவை பற்றி சொல்லும்போது 46th வேர்டு அதை பற்றி பேசுகிறாரு பாருங்க. பின்பு ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தியின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில்
யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்ளுவானால் என் உயிர் இருந்து அவனை வாசி டிபு அந்த 46th verse வாசி. பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்தாவதென்ன என்றாள். See, இங்கேயும் ரெபேக்கா is managing the entire thing. Of course, தகப்பன் தாய் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுக்கணும், நல்வழி நடத்தணும், நல்வழி போதிக்கணும், அதெல்லாம் கரெக்ட். இந்த பிளானிங் பண்ணுறாங்க பாருங்க, இதுதான் தப்பு. மறுபடியும் அந்த வசனம் தான், commit your ways unto the Lord. தேவ ஜனமே, நம்ம தேவ வசனத்தை அறிக்கை பண்ணபடி உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவே. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவே. நம்ம ஏன் நினைக்கலாம், என் வழி எப்படி நான் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கறதுன்னு நினைக்கலாம். சிச்சுவேஷன்ஸ் நமக்கு எல்லாமே பச்சை பசையாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்கிட்ட கொடு. டெசிஷன் ஆஃப் ஏப்ரஹாம் அண்ட் லோத் எப்பவுமே நம்ம கண் முன்னாடி வைக்கணும். லோத்து கண்களை ஏறெடுத்து பார்க்குறாரு. பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசேன்னு இருந்தது. அவர் டிசைட் பண்ணுறாரு, நான் போகிறேன், இந்த வழியில் நான் போகிறேன்னு போகிறாரு. அப்போது ஆபிரகாம் சொல்கிறார், நீ வலதுபுறம் போனீன்னா நான் இடதுபுறம் போகிறேன். See, very clearly he said. ஏன்னா அவர் நல்லா தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுகிரகத்தை அனுபவித்தார், தேவனுடைய வழிகளை அனுபவித்தார். ஏன்னா அவர் சொன்னார், நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தாரையும் உன் சொந்த தேசத்தை விட்டுட்டு வான்னு சொன்ன மாத்திரத்தில் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வந்த மனுஷன். அவருக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, துணையாய் நிற்கிறார். இதுக்கு தான் அடையாளம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புச்சுரு. காரியத்தை வாய்க்க செய்கிறவர் யார்? தேவன். இந்த வசனத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் 100 மடங்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். 30 வேண்டாம், 60 வேண்டாம், 100 மடங்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதம் வேணும். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை. நம்ம சொந்த ஞானம் கிடையாது, நம்மளுடைய சொந்த தீர்மானம் பண்ணிட்டு இப்படி தான் பண்ணணும், இப்படி இவங்களை பிடிச்சி செஞ்சு இதெல்லாம் கர்த்தருக்கு பிடியம் கிடையாது. தேவ வசனம் என்ன சொல்லுது வாசிங்கம்மா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு. இது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். யாரோட மூலியமாக தேவன் ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறாரு? உன் பிதாக்களுக்கு கூறின வார்த்தைகள். பிதாக்களுக்கு ஆகிய ஆபிரகாம் கொடுத்த வார்த்தை, ஈசாக்குக்கு கொடுத்த வார்த்தை, யாக்கோபுக்கு கொடுத்த வார்த்தை. இதே வார்த்தை தான் நமக்கும் தேவன் கொடுத்துருக்கிறார். இதை சுதந்தரிப்போம். நாட் பை அவர் மேனிப்புலேஷன்ஸ். டோட்டல் டிபெண்டன்சி ஆன் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தர் மேல் சார்ந்திருந்து, அதுதான் வார்த்தை. கமிட் யுவர் வேஸ் அன்டு த லார்ட். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவே, உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்கு செய்வார். எல்லாரும் தலைவணங்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே,
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவரே, அப்பா, இந்த நேரத்தில் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. சில குணங்கள் நம்ம கற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு எக்ஸாம்பிள்காக ஸ்தோத்திரம். அவங்களுடைய நல்ல குணங்களுக்காக ஸ்தோத்திரம். சில தவறுதல்னால அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அது எச்சரிப்புக்காக நீங்கள் கொடுத்துருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவை, காரியத்தை வாய்க்க செய்வார் என்ற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்துறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.